வணக்கம். தமிழ் பாவை டிவியின் பிரதான செய்திகளுடன் நான் சரிதா நுரோஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய அரசாங்கத்தை அமைக்க தீர்மானித்ததன் நோக்கம் என்ன? விளக்கம் அளிக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. நாடாளுமன்றம் அரசாங்கமாக மாறுவதனை மஹிந்தவும் விரும்புகின்றார். ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தல் பொறுப்பினை ஜனாதிபதிக்கு வழங்கிவிட்டு விலக தீர்மானிக்கும் மஹிந்த ராஜபக்ச. மாகாண முதலமைச்சர்கள் செப்டம்பர் 4 பின்னர் தெரிவு செய்யப்படுவர். புதிய நாடாளுமன்ற சபாநாயகராக கரு ஜெயசூரிய. தங்களுக்கென தனி நாணயத்தை வெளியிட்ட IS அமைப்பினர். பந்து வீச்சில் மிரட்டும் இலங்கை அணி. இந்திய அணி தடுமாற்றம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். கட்சி தாவலை எதிர்த்த காரணத்தினால் தேசிய அரசாங்கம் அமைக்க தீர்மானித்தோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 10 பேரை இணைத்துக் கொண்டு ஏன் அரசாங்கம் அமைக்க முடியாது என சிலர் என்னிடம் கேள்வி எழுப்புகின்றனர். கட்சி தாவல் தடை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தில் இருந்த காரணத்தினால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளவில்லை. கட்சி தாவும் உறுப்பினர்களை ஏற்றுக்கொண்டால் மக்கள் எம்மீது குற்றம் சுமத்துவார்கள். இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் பெரும்பான்மை ஆசனங்கள் கிடைக்கவில்லை. தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்து அமைச்சர்களை நியமிப்பது குறித்த யோசனை செப்டம்பர் 3 நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும். 2 ஆண்டுகள் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தேசிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை வெளியிடுவார். அதன் பின்னர் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்வார்கள் என ரணில் விக்ரமசிங்க நேற்று கொழும்பில் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 3 அமைச்சரவை எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும். ரணில் இலங்கையின் நாடாளுமன்றம் எதிர்வரும் 3 என்று அமைச்சரவையின் எண்ணிக்கை குறித்து தீர்மானிக்கும் என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே 19வது திருத்தத்தின் கீழ் அமைச்சரவை உறுப்பினர் எண்ணிக்கை 30 வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக அவர் கொழும்பில் வைத்து ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 1 அன்று சபாநாயகர் மற்றும் பிரதி சபாநாயகர் ஆகியோர் தெரிவு செய்யப்படுவார். இதனை அடுத்து ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவார் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றமும் அரசாங்கமாக மாறுவதனை குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இணக்கம் தெரிவித்துள்ளார் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று கொழும்பு நகரத்தை மேற்பார்வையிட்டுள்ளார். இதன்போது பிரதமர் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முழு நாடாளுமன்றமும் அரசாங்கமாக மாற்றமடைவதனை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் விரும்புகின்றார். நாளைய தினம் புதிய நாடாளுமன்றத்தின் 1வது அமர்வு இடம்பெறவுள்ளதோடு தேசிய அரசாங்கத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மிக விரைவில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பினை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கிவிட்டு அமைதியாக இருப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியினால் ஜனாதிபதிக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஆட்சி காலம் நிறைவடைந்துள்ளமையினால் அவை தற்போது ஆணையாளரின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்றது. ஏனைய உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஆட்சி காலமும் விரைவில் நிறைவடைய உள்ளது. தற்போதைய நிலைக்கமைய ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் தேர்தலில் போட்டியிடுவது சுதந்திர கட்சிக்கு சாதகம் என்ற கருத்தில் இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எப்படி இருப்பினும் கடந்த முறை முன்னணியின் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் பெரும்பான்மை முன்னாள் ஜனாதிபதிக்கு விசுவாசமாகவும் செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியீட்டி நாடாளுமன்றம் செல்லும் முதலமைச்சர்களுக்கு பதிலாக புதிய முதலமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இந்த தெரிவுகள் எதிர்வரும் செப்டம்பர் 4 பின்னரே இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தேர்தலில் வெற்றியீட்டி நாடாளுமன்றம் செல்ல உள்ளார். ஊவா மாகாண முதலமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தேர்தலில் வெற்றியீட்டி நாடாளுமன்றம் செல்ல உள்ளார். அதேபோன்று வடவேல் மாகாண முதலமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றம் செல்ல தயாராக உள்ளார். 8வது நாடாளுமன்றத்தின் 1வது அமர்வு நாளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெறவுள்ளது.
நாடாளுமன்றின் முதல் அமர்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான கரு ஜெயசூரிய சபாநாயகராக தெரிவு செய்யப்படலாம் என நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேபோல் பிரதி சபாநாயகராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த ஒருவர் தெரிவு செய்யப்படலாம் என்றும் தெரிய வருகின்றது. 8வது நாடாளுமன்ற அமர்வு நாளை ஆரம்பமாக உள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நாளை காலை 9 மணிக்கு நாடாளுமன்றம் ஆரம்பமாக உள்ளது. நாளைய தினம் முதலாவதாக புதிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் நியமிக்கப்பட உள்ளதோடு அதற்காக இரகசிய வாக்கெடுப்புகள் இடம்பெற்றுள்ளது. அதன் பின்னர் சபாநாயகருக்கான பதவி பிரமாணம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கான பதவி பிரமாணம் சபாநாயகர் முன்னால் இடம்பெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரதி சபாநாயகர் செயற்குழுவின் பிரதி தலைவர் ஆகியோர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்றின் சமய அமர்வு நாளை மாலை 3 மணி வரை பிற்போடப்படும். 3 மணிக்கு பின்னர் புதிய நாடாளுமன்றின் அமர்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விசேட உரையாற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து முதலாவது கட்சித் தலைவர் கூட்டம் நாளை மாலை நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. எப்படி இருப்பினும் இதுவரையில் சபாநாயகர் பதவிக்காக கரு ஜெயசூர்யாவின் பெயர் ஐக்கிய தேசிய கட்சி தரப்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு பிரதி சபாநாயகர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினால் தீர்மானிக்கப்பட உள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். IS அமைப்பினர் தங்களுக்கென தனியான தங்கத்தால் செய்யப்பட்ட நாணயங்களை உருவாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. IS அமைப்பினர் தனி இஸ்லாமிய நாட்டை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக பல்வேறு நாச செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அவர்கள் தங்களுக்கென தங்கத்தால் செய்யப்பட்ட நாணயத்தின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர். மேலும் வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்களையும் உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 21 கேரட் தங்கத்தால் செய்யப்பட்ட இந்த புதிய ஒரு தினார் நாணயம் 4.25 கிராம் எடையுடையது. இது $139 அமெரிக்க சமமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தினார் நாணயத்தில் கோதுமை பயிரும் 5 தினார் நாணயத்தின் ஒரு பக்கத்தில் உலக வரைபடமும் இடம்பெற்றுள்ளது. IS அமைப்பினர் தீவிரவாத அமைப்பினர் என்றும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளதால் இந்த நாணயங்களை அவர்களின் எல்லையை தாண்டி உபயோகிக்க முடியாது என்று கூறப்படுகின்றது. அமெரிக்காவுக்கு எதிராக நாணயத்தை உருவாக்கியுள்ள அவர்கள் தற்போது தங்களுடைய வீரர்களுக்கு சம்பளத்தை $1 அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளாகியுள்ள மலேசிய பிரதமர் உடனடியாக பதவி விலக கோரி 2வது நாளாக நேற்றும் போராட்டம் நடைபெற்றது. சில மாதங்களுக்கு முன்பு மலேசிய பிரதமர் நசீப் ரஷாக்கின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் பல $100 மில்லியன் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் அவரை பதவி விலகும்படி குரல் கொடுத்து வருகிறார்கள். எனினும் தனது வங்கிக் கணக்கில் இருப்பது நன்கொடை பணம் என்றும் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை எனவும் நசீப் ரஷாக் கூறி வருகின்றார். இதனிடையே அவர் பதவி விலக வேண்டும் என கோரி ஏராளமான மக்கள் தலைநகர் கோலாலம்பூரில் கூடி கடந்த 2 நாட்களாக போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் விதத்தில் மஞ்சள் நிற உடை அணிந்து போராடினார்கள். இந்நிலையில் பிரதமர் நசீப் ரசாக்கை பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் மஹதீர் முகமது தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வென விளையாட்டுச் செய்திகள். இந்திய இலங்கை அணிகள் மோதும் 3வது டெஸ்ட் கொழும்பில் உள்ள SSC மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொழும்பில் நடக்கும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இலங்கைக்கு 386 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொடுத்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் மோதும் 3வது டெஸ்ட் கொழும்பில் உள்ள SSC மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது. இதில் முதல் நாள் ஆட்டம் மழையால் பாதியில் கைவிடப்பட்டது. அப்போது இந்தியா 2 விக்கெட்டுக்கு 50 ஓட்டங்கள் எடுத்திருந்தது. 2ஆம் நாள் முடிவில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 8 விக்கெட்டுக்கு 292 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இதில் புஜாரா 135 ஓட்டங்களும் இசாத் சர்மா 2 ஓட்டங்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். 3ஆம் நாள் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்த இந்திய அணியின் இஷாத் சர்மா 6 ஓட்டங்களுடனும் உமேஷ் யாதவ் 4 ஓட்டங்களுடனும் ஹேரத் சுழலில் சிக்கி அவுட் ஆனார்கள். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 312 ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் ஆனது. கடைசி வரை போராடிய புஜாரா 289 பந்தில் 14 பவுண்டரி உட்பட 145 ஓட்டங்கள் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார். இலங்கை சார்பில் பந்து வீச்சில் அசத்திய தமிங்க பிரசாத் 4 விக்கெட்டுகளையும் ஹேரத் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர்.
பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி இசாத் சர்மா பந்து வீச்சில் திணற ஆரம்பித்தது. இதனால் இலங்கை அணி 47 ஓட்டங்களுக்கே 6 விக்கெட்டுகளை இழந்து திணறியது. அடுத்து வந்தவர்களும் சொற்ப ஓட்டங்களில் வெளியேற இலங்கை அணி 201 ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதில் அதிகபட்சமாக அறிமுக வீரரான குஷேல் பெரேரா அரை சதம் எடுத்தார். ஹேரத் 49 ஓட்டங்கள் எடுத்தார். பந்துவீச்சில் மிரட்டிய இந்திய வேக பந்து வீச்சாளர் இஷாத் சர்மா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணிக்கு இலங்கை பந்து வீச்சாளர்கள் பதிலடி கொடுத்தனர். முதல் இன்னிங்ஸில் சதம் விளாசிய புஜாரா டக் அவுட் ஆனார். ராகுல் 2 ரன்களுடனும் ரஹனன் 4 ரன்களுடனும் நிலைக்கவில்லை. மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய 3 விக்கெட்டுக்கு 21 ஓட்டங்கள் மாத்திரமே எடுத்திருந்தது. அணித்தலைவர் கோஹ்லி 1 ரன்களுடனும் ரோஹித் 14 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். இன்று 4வது நாள் ஆட்டம் தொடங்கியது. தொடர்ந்து விளையாடிய அணித்தலைவர் கோஹ்லி 21 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார். நிதானமாக விளையாடிய ரோஹித் சர்மா 50 ஓட்டங்கள் எடுத்து அரை சதம் கடந்து ஆட்டமிழந்தார். அதேபோல் மறுமுனையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த பின்னி 1 ஓட்டத்தில் அரை சதத்தை தவறவிட்டார். இவர் 49 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார். இதன் பின்னர் களமிறங்கிய ஓஜா 35 ஓட்டங்களுடனும் பின்னர் ஜோடி சேர்ந்த மிஸ்ரா அஸ்வின் நிலையான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தினர். இந்நிலையில் மிஸ்ரா 39 ஓட்டங்களில் துரதிர்ஷ்டமாக ஓட்ட முறையில் வெளியேற்றப்பட்டார். அஸ்வின் அரை சதம் எடுத்து ஆட்டமிழந்தார். இந்நிலையில் இந்தியா 274 ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இசாத் சர்மா 2 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். இலங்கை சார்பில் பிரதீப் பிரசாத் தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனால் இலங்கை அணிக்கு 386 ஓட்டங்கள் இலக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு நாள் மீதமுள்ள நிலையில் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் T20 உலகக்கிண்ணத்தை கைப்பற்றுவோம் என்று ஆஸ்திரேலியா அதிரடி தொடக்க வீரர் வார்னர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் நடைபெற்ற 50 ஓவர் உலகக்கிண்ண தொடரில் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா உலகக்கிண்ணத்தை கைப்பற்றியது. இதோடு ஆஸ்திரேலியா 50 ஓவர் உலகக்கிண்ணத்தை 5 தடவைகள் கைப்பற்றியுள்ளது. ஆனால் இதுவரை T20 உலகக்கிண்ணத்தை வென்றது இல்லை. இந்நிலையில் இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கிண்ண போட்டியில் ஆஸ்திரேலியா கிண்ணம் வெல்லும் என்று வார்னர் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில் IPL தொடரில் ஆஸ்திரேலிய வீரர்கள் விளையாடுவதால் இந்தியாவின் சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். இது ஆஸ்திரேலிய வீரர் அணிக்கு சாதகமாக இருக்கும். இந்தியாவில் நடைபெறும் T20 உலகக்கிண்ணத்தை வெல்ல எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த போட்டி சற்று சவாலாக இருந்தாலும் ஆபாரமாக விளையாட முடியும் என்று நம்பிக்கை உள்ளது. இனி வர்த்தக வாணிப செய்திகள். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்கள். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்கள். இதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $132.70 மற்றும் விற்பனை பெறுமதி $136.80. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $204 மற்றும் விற்பனை பெறுமதி $211.81. ஈரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $148.18 மற்றும் விற்பனை பெறுமதி $154.54. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $137.21 மற்றும் விற்பனை பெறுமதி $143.43. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $99.50 மற்றும் விற்பனை பெறுமதி $103.87. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $93.74 மற்றும் விற்பனை பெறுமதி $98.45. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $93.64 மற்றும் விற்பனை பெறுமதி $97.53. ஜப்பானிய ஜென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $1 மற்றும் விற்பனை பெறுமதி $1.13. இவை இன்று இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்கள். இனி வானிலை செய்திகள். எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுள் நாட்டில் பல பாகங்களிலும் சிறிதளவான மழை பெய்யக்கூடும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி யாழ் மாவட்டத்தின் அதி உயர் வெப்பநிலையாக 33 பாகை செல்சியஸும் அதி குறைந்த வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸும் பதிவாகியுள்ளன. மேலும் கொழும்பு மாவட்டத்தில் அதி உயர் வெப்பநிலையாக 32 பாகை செல்சியஸும் அதி குறைந்த வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸும் நிலவுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் அதி உயர் வெப்பநிலையாக 33 பாகை செல்சியஸும் அதி குறைந்த வெப்பநிலையாக 25 பாகை செல்சியஸும் நிலவுகின்றது. நுவரெலியா மாவட்டத்தின் அதி உயர்ந்த வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸும் மிக குறைந்த வெப்பநிலையாக 12 பாகை செல்சியஸும் பதியப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழ்பாவை டிவியின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.